கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த லெந்து கால தியானங்கள் வரிசையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். நாம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவனாலேயே அவர் சாட்சி பெற்றார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பிதாவாகிய தேவன் அதிலே இருக்கிறார். குமாரனாகிய தேவன் அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் மீது அவர் புறாவை போல அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் திருத்துவ தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து நாம் பார்ப்பதற்கு தற்சமயம் நமக்கு நேரமில்லை. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஜனங்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பை கொண்டு வந்தபோது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரை 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்கள் மட்டுமே அவருடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது. அதில் மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூதருக்கு ராஜாவாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். மார்க்கு பாடுபடுகிற ஒரு வேலைக்காரனாக அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிக்காட்டுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 45 அவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ மார்க்கு அவரை பாடுபடும் ஒரு வேலைக்காரனாக அவர் சித்தரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக அவர் சித்தரித்து எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 56வது வசனத்திலே அவர் நான் ஜீவனை அழிக்க அல்ல ரட்சிப்பதற்காகவே நான் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, யோவான் 1வது அதிகாரம் 34வது வசனம், அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 69வது வசனத்திலே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இங்கே சீமோன் பேதுரு இங்கே இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவை வெவ்வேறு விதமாக சித்தரித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை வேதபாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியரும் அவர்கள் நம்பவில்லை. இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்துவிட்டது. இந்த வேதபாரகர் யார் என்றால், அவர்கள் இந்த வேதாகமத்தை அவர்கள் காப்பி பண்ணுகிறவர்கள், அல்லது வேதாகமத்தை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு நகல் எடுக்கிறது, அதாவது நகல் எடுத்து எழுதுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாரகர்களுக்கு அவர் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி முன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின எல்லாவற்றையும் அவர்கள் பிரதி எடுத்தார்கள், அல்லது எழுதினார்கள் தோற்சுருளில் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த வேத பாரகர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது நம்பாமல் அவர்கள் இருந்தார்கள். இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு என்னதான் வேதம் தெரிந்தாலும்
நமக்கு எவ்வளோதான் வேதத்தில் நம் வித்தகர்களாக இருந்தாலும் வேதம் சொல்கிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமற் போவோமே ஆனால் நாம் பெருவாரியான வேத சத்தியங்களை இழந்து விடுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஒரு வேதத்தின் ஒரு சத்தியத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அது நம்மை துருபதேசங்களுக்கும் ஒரு ஓர கொள்கைக்கும் வழிநடத்துகிறதாக இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு வேத சத்தியங்களை நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை அல்லது அதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம் துருபதேசத்திற்கும் ஒரு ஓர கொள்கைக்கும் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்போமே ஆனால் இந்த இயேசுவை மட்டுமே ஆராதிக்கிற இந்த ஒன்லி ஜீசஸ் என்று சொல்கிற ஒரு குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய புரிதல் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் விவாதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை படித்து அவர்கள் புரிந்து கொண்டது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. ஆகவே பிதா இல்லை என்று சொல்வார்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்வார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் யெகோவா சாட்சிக்காரர்கள் என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம். அவர்கள் என்ன, பிதாவை அவர்கள் மட்டுமே, யெகோவா தேவனை மட்டுமே அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லை என்று சொல்கிற ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களையும் அவருடைய வழிநடத்துதலையும் அவர்கள் நம்பாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ ஒரு சத்தியத்தை நாம் சரிவர விளங்கி கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம் துருபதேசத்திற்கும் ஒரு ஓர கொள்கைக்கும் நாம் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் லெந்து கால சிந்தனையில் நாம் தியானிக்கிற இந்த சத்தியங்களை நாம் அப்படியே உள்வாங்கி அதன்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் நிருபம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9வது அதிகாரம் 20வது வசனம். இந்த 9வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுலின் மனமாறுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பிற்பாடு அவன் நிருபங்களில் எழுதும்போது அவன் எழுதுகிறான், நான் எபிரேயில் பிறந்த எபிரேயன், நான் வேத பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லினால் நான் யூதனுக்கு யூதன் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். ஆனால் அவர் இந்த பழைய ஏற்பாட்டிலேயே நம்பிக்கை வைத்தவராக இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அவரும் விசுவாசிக்காததினாலேயே அவர் ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களை மிக அதிகமாக துன்பப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ரட்சிப்புக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி பாருங்கள். 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்போ இதுக்கு முன்பாக இதே மக்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இதே ஜனங்களை அவன் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொலை செய்கிறவனாகவும் அடிக்கிறவனாகவும் அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் என்னவென்று பிரசங்கிக்கிறான், தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அவன் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறியாது இருந்தபடியினாலே அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தம்முடைய நிருபங்களில் அவர் எழுதுகிற பொழுது அநேக இடங்களிலே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனப்பட்ட குமாரன் என்று சொல்லலாம் எழுதுகிறது பார்க்கிறோம். அப்போ ஒரு சத்தியத்தை நாம் சரியாக விளங்கி கொள்கிற பொழுது நாம் தேவனுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய நிருபங்களில் அவர் எழுதுகிற பொழுது அவர் என்ன எழுதுகிறார் என்றால் புத்திர சுவிகாரத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதாவது அடாப்ஷன். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம் புத்திர சுவிகாரத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது நாம் அடாப்ட் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 17 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த அடாப்ஷன் அல்லது புத்திர சுவிகாரத்தை பற்றி அவர் இங்கே எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானாகிய குமாரனாகிய கிறிஸ்து அவர் ஒரே பேரான குமாரன். ஆனால் நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறத பார்க்கிறோம். ஆனால் இதே சத்தியத்தை
அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிற பொழுது அவர் வேறு விதமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 யோவான் 3வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 8வது வசனம் மற்றும் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறது பார்க்கிறோம். அப்போ யோவானுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், நாம் நித்திய ஜீவனை அடைந்ததினாலே அல்லது புதிய ஒரு வாழ்வை நாம் அடைந்ததினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது நாம் புத்திர சுவிகாரத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ தேவனால் பிறந்த ஒரு அனுபவத்தை குறித்து அங்கே யோவான் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். புத்திர சுவிகாரம் அல்லது மறுபடியும் பிறத்தல் இரண்டுமே அது ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களுக்கு நீங்கள் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகளிலெல்லாம் மிகப்பெரிய சோதனை அல்லது முதன்மையான சோதனை என்ன என்றால், தேவனுடைய குமாரனுக்கு அடுத்த சோதனை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இங்கே நமக்கு தெரியும், 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறார். அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற பொழுது அவனுடைய முதல் சோதனையே தேவனுடைய குமாரனுக்கு அடுத்த அந்த காரியத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். 3வது வசனம் பாருங்கள், நான் திரும்பவும் படிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு சொல்கிறத பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது 2வது சோதனையும் அப்படித்தான் வருகிறது பாருங்கள். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இங்கேயும் பிசாசானவன் அவரை சோதிக்கிற பொழுது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகளெல்லாம் மிகப்பெரிய சோதனை தேவனுடைய குமாரனுக்கு அடுத்த காரியங்களில் தான் வந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நமக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறதுனாலே அதிலே நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது எப்படி நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனையில் வென்றாரோ அப்படி போல அவருடைய வழிகளில் நடந்து நாமும் பிசாசை வெல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக எப்படி மகிமைப்பட்டாரோ அப்படி நாம் பிசாசை ஜெயிக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் குமாரனாகிய கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனம் நான் படிக்கிறேன். தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா?
பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் கர்ப்பத்திலே உற்பத்தியாகி அவர் பிறக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்கிறது, அவர் என்னவாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் பாருங்கள். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே இருக்கிற நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் ஆணித்தரமாக நாம் நம்ப வேண்டும். அதை தான் அவருடைய பிறப்பிலே அங்கே சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 70வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 70வது வசனம். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீர் தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரை கட்டப்பட்டவராக அவரை விசாரணைக்காக கொண்டு போகிறார்கள். அப்பொழுது எல்லாரும் அவரை கேட்கிறது என்னவென்றால், நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கிறார்கள். நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கப்பட்ட அநேக கேள்விகளுக்கு அவர் ஒரு பதிலும் சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருக்கிறதை பிலாத்து கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லலை. ஆனால் முக்கியமாய் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு அவர் நிச்சயமாய் பதில் சொன்னார் என்று சொல்ல வேண்டும். இங்கே அவரை பார்த்து கேட்கிறார்கள், அப்படியானால் எப்படியானால் 69 வசனம் பாருங்க. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்று அவர் சொன்ன பிறகு அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்று சொன்னார். 71வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவனுடைய வாயினால் கேட்டோமே என்று அவர் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அது ஒரு தேவ தூஷணம் என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில், யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மன்னிப்பை வழங்கி அவர் தம்மோடு கூட தம்முடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். ஆனால் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தான் தேவனுடைய குமாரன் என்று இயேசு சொன்னதை அவர்கள் நம்பாமல் அல்லது அவர் சொன்னதை சகிக்க கூடாமல் அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். 8வது வசனம் பாருங்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்தான். ஏனென்றால் பிலாத்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அறிந்திருந்தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்கிற எல்லா சத்தியத்திலும் மேலான ஒரு சத்தியம் உண்டென்றால் அது கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதே. அந்த குமாரன் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய குமாரனாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன? குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருப்பாரே ஆனால், நமக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருப்பாரே ஆனால், அவரால் மீட்கப்பட்ட நம்முடைய பொறுப்பு என்ன என்று ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, குமாரனாகிய கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வந்ததினாலே நமக்கு நித்திய ஜீவனை அவர் அளித்திருக்கிறார். அப்போது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் நோக்கம் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ரட்சிப்பின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று நாம் பார்ப்போமே ஆனால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். அப்போ குமாரன் நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20:31. இதில் நாம் பார்க்கிற பொழுது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதமானது
தேவன் நமக்காக எழுதி கொடுத்த வேத பிரமாணம், வேதம். இதை நாம் மிக கவனத்துடன் நாம் கையாள வேண்டும் அல்லது படிக்க வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும்படியாகவும், அது மட்டுமல்ல, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று இங்கே யோவான் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினால் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? அவர் எனக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பேனே ஆனால், அவருக்காக நான் வாழ்வேனே ஆனால், நான் பயப்பட வேண்டியதோ கலங்க வேண்டியதோ துக்கப்பட வேண்டியதோ இல்லை. ஏனென்றால் அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை தான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மனனமாக தெரிந்த வசனம் இது. நம்ம சண்டே கிளாஸிலிருந்து இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, பிதாவின் அன்பு அது மிகப்பெரிய அன்பு. ஒரு மாணவர் கூட்டத்திலே ஒரு மாணவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாராம். இயேசுக்கு பிதாவாகிய தேவன் நம்மை மிக அதிகமாக நேசிக்கிறார் என்றால் அவரே நமக்காக இறங்கி வந்திருக்க வேண்டியது தானே, ஏன் தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார் என்று சொல்லி ஒரு மாணவன் மிக சாதுரியமாக ஒரு கேள்வி கேட்டானாம். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சற்று யோசித்து பிற்பாடு அந்த போதகர் சொன்ன பதில் என்னவென்றால், எப்பொழுதுமே ஒருவர் தனக்கு ஏதாகிலும் பாதிப்பு வருமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சகித்துக்கொள்வதற்கு தயாராக இருப்பார். ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கோ ஏதாகிலும் பிரச்சனை கஷ்டம் வந்தால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆகவே தான் வருவதற்கு பதிலாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து அனுப்பினார் என்று அந்த போதகர் அவருக்கு சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மை மிக அதிகமாய் நேசிக்கிறது என்பது உண்மைதான். அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறது உண்மைதான். ஆனால் அவருக்கும் நமக்கும் நடுவாக இருந்த நடுச்செவரை தகர்த்து போடுவதற்காக பிதாவாகிய தேவன் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்வதற்காக இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பவுலுக்கு தந்த தேவன் அந்த ஒப்புரவாகுதலின் இரத்தமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பி கொடுத்தார். அவர் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஏதேதோ காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். சுகத்திற்காக, பணத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, மற்ற வேறு காரணங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானால் அது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிற என்றென்றைக்கும் அழியாத நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக நான் சொல்ல விரும்புவது, நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தை உள்ளவனாக நான் இந்த உலகத்தின் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் மறுபடியுமாக சொல்லுகிறேன், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தையோடு கூட வாழ்ந்து நான் இந்த உலக வாழ்க்கையை நான் முடிக்க வேண்டும். நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நாம் இந்த லெந்துக்கால சிந்தனையிலே தியானங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இதில் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை அல்லது தன்னை சிலுவைக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து அல்லது ஒப்புமைப்படுத்தி அவர் பேசுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. நான் இன்னொரு முறை அதை படிக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டார், அது நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்படியே அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய மாம்சம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேனே, அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் அவர் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்று விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நான் இந்த உலக வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். என்ன பற்றுதல்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அல்லது குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்க வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஏதோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை மட்டும் தியானிக்கிறது அல்ல, சிலுவைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற அநேக சத்தியங்களை நாம் படித்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பக்த கோடிகளை உருவாக்குவதற்காக அவர் வரவில்லை, மாறாக சீஷர்களை உருவாக்குவதற்காக அவர் வந்தார். கிறிஸ்தவர்களை உருவாக்குவதற்கூட அவர் வரவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர் என்ற அந்த பதம் புதிய ஏற்பாட்டிலே அல்லது வேத முழுவதிலும் பார்த்தோமேனால் 3 முறை தான் வருகிறது. ஆனால் ஷீடன் என்ற அந்த வார்த்தை 300 முறைக்கு அதிகமாக வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 28வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தில் நாம் பார்க்கிற போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள், என் நாமத்தினாலே பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன? நாம் அவருடைய சீஷர்களாக மாற வேண்டும். யாரெல்லாம் அவருடைய சீஷர்களோ அவர்களுக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும். என்னவென்றால், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சுய விருப்பம் அல்ல, ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நான் சுயத்திற்கு மரித்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்ற சிந்தையோடு கூட நம்ம வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே மறுபடியுமாக இந்த சத்தியத்தை அவர் திரும்ப சொல்லுகிற பொழுது, கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் மிக முக்கியமாக நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது அல்லது நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்படி இந்த லெந்து காலத்திலே நாம் இப்படி ஒரு பிரதிஜ்ஞை பண்ணி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் நாம் நம்முடைய சுய சித்தத்தை சுய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்போ இந்த உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட்டு நம்முடைய தேவன் மீது நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும். இப்போ இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அல்லது உலகத்திற்காக வாழ்கிற இந்த வாழ்வு, இதெல்லாம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் மட்டுமல்ல, இந்த உலகமும் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்ற சிந்தையோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். 3வது காரியமாக, நாம் தேவனுடைய குமாரனை அசட்டை பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரே, ஆனால் நாம் அவரை ஒருபோதும் அசட்டை பண்ண முடியாது, அசட்டை பண்ணக்கூடாது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மனதுள்ளவர்களாகி அவரை நாம் பின்பற்றுவர்களாக இருப்போமே, ஆனால் நாம் உலகத்திற்காகவும்
அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் என்று நம்ம இரு வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் சொல்லுகிற பொழுது இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இருமனம் என்ன என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நாம் தேவனுடைய குமாரனை அசட்டை பண்ணக்கூடாது என்ற அந்த கருத்தினை நாம் பார்க்கிற பொழுது இங்கே சொன்ன 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலக வாழ்க்கையும் நம்ம வாழணும், அல்லது தேவனையும் பிரியப்படுத்தணும். இது முடியவே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்வீர்களேயானால், எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம் தொடங்கி 29வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக படிக்கிறேன். 26 முதல் 29 வரைக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதங்களை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு 28வது வசனத்தில் மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்னு சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நம் ஆவிக்குள்ளாக நாம் வந்துவிட்ட பிறகு அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாய் மறுபடியும் பாவம் செய்து நாம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணிக்கொண்டே இருப்போமே. ஆனால் இனிமேல் செலுத்தப்படுவதற்கு வேறொரு பலி இல்லை. கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பாடுபட்டார். ஆகவே இந்த சிந்தையோடு கூட நான் இனி பாவத்திற்கு நான் அடிமை அல்ல, நான் பாவம் செய்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை நான் அசட்டை பண்ணக்கூடாது என்ற சிந்தையோடு கூட நாம் வாழ வேண்டும். இங்கே பாருங்கள், 29வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரனை, நாம் தேவனுடைய குமாரன் என்ற தலைப்பிலே தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நாம் திரும்ப மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை நம்முடைய காலின் கீழே மிதித்து நம்மை பரிசுத்தம் பண்ணின அந்த இரத்தத்தை, உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பாவத்திற்காக மரித்தார். ஒரே தரம் அவர் எழுந்திருந்தார். அவர் திரும்ப வருகிற பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக நம்மை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் வருகிற பொழுது அவரை அசட்டை பண்ணினவர்களாக அவர் நம்மை காணக்கூடாது. நீங்கள் இதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:13 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நீங்களும் நானும் சிலுவையிலே மரிக்க வேண்டிய அந்த இடத்துல தானே இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தார். அதே தான் நாங்கள். அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து சாபமானார். பிரியமானவர்களே, உனக்காகவும் எனக்காகவும் ஒருவேளை உதவி செய்வதற்கு அநேகர் வரலாம், ஆனால் உயிரை கொடுப்பதற்கு அநேகர் வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதிபலனும் அல்லது பலாபலனையும் எதிர்பார்க்காமல் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் சாபமானார். அவர் நமக்கு சாபமாகி நம்மீது ஆசீர்வாதத்தை அவர் பொழிந்தருளி இருக்க, இப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனை நாம் அசட்டை பண்ணி மீண்டும் பாவத்திலே நாம் வாழ்வோமே. ஆனால்
உள்ளத்தை கடினப்படுத்தி நாம் தேவனுக்கு நாம் அஞ்சி நடக்காமல் உள்ளத்தை கடினப்படுத்தி நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நமக்கு இனிமேல் சிந்தப்படுகிற ரத்தம் என்று ஒன்றுமில்லை, நமக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய குமாரன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்த இந்த வசனங்களுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவன் உன்னையும் என்னையும் மீட்டுக்கொள்ளும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தையோடு கூட நான் வாழ வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அசட்டை பண்ணாத வாழ்க்கை நான் வாழ வேண்டும். இப்படி நாம் வாழ்வேமே ஆனால் இந்த லெந்து காலத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் மை துதித்துமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே உமக்கு விரோதிகளாக இருந்த எங்களை, ஆண்டவரே பாவிகளாக காணியாட்சிற்கு புறம்பாக இருந்த எங்களை ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் சிந்தினாலே மீட்டு கொண்ட ஆண்டவரே அந்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே உமக்கு அஞ்சி உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரணும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பின் மூலமாக எங்களுக்கு நீர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்லப்பா, இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நாங்கள் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்லாத ஆண்டவரே, ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கிறிஸ்துவாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே மறுபடியும் பாவம் செய்கிறதுனால இருதய கடிதத்து நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் கீழே போட்டு ஆண்டவரே மிதிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பத்திரமாய் ஜாக்கிரதையாய் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தவ காலங்களிலே இப்படிப்பட்ட சிந்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களிலே ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உமக்காக ஏதாகிலும் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை அவற்றுமிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.